Hi friends, welcome to our channel Art Attacker. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு பிளெண்டான பென்சிலை ட்ரா பண்ண டயக்ராமுக்கும் ஒரு ஷார்ப்பான பென்சிலை ட்ரா பண்ண டயக்ராமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக புரியும். இப்போ ஒரு பிளெண்டான பென்சில் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு டயக்ராம் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ பிளெண்டான பென்சில் ட்ரா பண்ண ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹேர்ஸ் உண்டான டீட்டெயில்ஸே தெரிய மாட்டேங்குது. அந்த ஒவ்வொரு ஹேர்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றுமே டீட்டெயிலிங்காக தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒரே இதாக பிளெண்டான மாதிரி இருக்குது. இப்போது ஷார்ப்பான பென்சில் எடுத்து இந்த சைடு இன்னொரு ஐப்ரோஸ் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஷார்ப்பான பென்சிலில் ட்ரா பண்ண ஐப்ரோஸ் பாருங்கள், எல்லாமே அந்த ஹேரோட ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே கரெக்டாக தெரியும், உங்களுக்கு கிளியராக டீட்டெயிலிங்காக தெரியும். ஸோ எப்போவுமே உங்கள் பென்சிலை எப்போவுமே ஷார்ப்பாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஷார்ப்பாக வச்சுருந்தா அந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங்ஸ் கூட நீங்கள் நல்லா டீட்டெயிலாக கொடுக்கலாம். அந்த சின்ன அந்த ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும், அந்த ஹேர்ஸ் ஆகட்டும், அந்த ஐஸ்குள்ளே இருக்கிற ஐபால்ஸ் ஆகட்டும், எல்லாமே சின்ன சின்ன டீட்டெயிலிங் கூட நீங்கள் ஷார்ப்பான பென்சில் வச்சு நல்லா கொடுக்கலாம். அது உங்கள் ஆர்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அதில் ஷார்ப் பண்ணி ட்ரா பண்ணால் ட்ராயிங் ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் நினச்ச ஃபினிஷிங் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.